ஒருத்தியே போனமா வந்த மாதிரி இருக்க மாட்டா. போய் அப்படியே உட்காந்து நான் பழகு தக்கா விட்டியே. கார சட்னி அரைக்குதா தேங்காய் சட்னி அரைக்குதா ஒன்றும் புரியல. தேங்காய் சட்னி அரைக்குதா போய் தேங்காய் போய் கடையில் வேணும். எங்கே போய் தொலைஞ்சா தெரியல. பேசு கழுவே நல்லா பேசு. ஃபோனில் வேற துட்டு போட்டா அப்பப்போ காலியே போகுது. காசு இருந்தாலாவது பொண்ணுக்கிட்டே பேசியிருக்கலாம் கொஞ்ச நேரம். இவங்கிட்ட எத்தனை வாட்டி தான் சொல்றது ஃபோனில் காசு போடுறேன்னு. நம்மளை யாரும் இந்த வீட்டில் மதிக்கிறாங்க. என்னத்த வெளியில் நிற்கிறீங்க? என்னதுக்கா இப்போ நான் வரது இருக்கட்டும். என்ன பண்ணாச்சு வைக்கீங்க? அது ஒன்றும் இல்லம்மா, ஃபோனில் காசு கலையை போச்சு. அதான் அவனை போட சொன்ன காலையிலே போடவே இல்லை. என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா போட்டுருப்பேன்ல. உங்கள் பிள்ளைகிட்ட எதுக்கு சொன்னீங்க? உங்ககிட்ட சொன்னா நீ காசு கேட்ப, அவங்ககிட்ட சொன்னா அவன் காசுல போட்டுருவான். அதனால தான் சொன்னேன். கல்லை உசாரி கேள்விதான் இதுல அது கையில. அத்தா இட்லி தொட்டுக்கிறதுக்கு வந்து குருமா குழம்பு வாங்கி வந்திருக்கேன் எங்க அக்கா கிட்ட இருந்து. எதுக்கு உங்க அக்கா வீட்டுல இருந்து வாங்கி வர? நம்ம வீட்டுல சட்னி ஏதாவது அரைச்சிருக்கல. ஏன் உங்களுக்கு குருமா குழம்பு பிடிக்காதானே? பிடிக்கும். அப்புறம் என்ன உங்க வீட்டுக்கார வந்தா திட்ட போறான் பாரு, எதுக்கு உங்க அக்கா வீட்டுல இருந்து வாங்கி வந்தேன்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட நம்ம சொன்னாதானே தெரியா? கம்மனு ஊத்துங்க சாப்பிடுவாரு. அவனுக்கு என் கைப்பக்கம் நல்லா தெரியும். கரெக்டா கண்டுபிடிச்சா இது நான் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் வச்சேன்னு சொல்லுங்க. உன் கைப்பக்கம் நல்லா தெரியும் அவனுக்கு. இவன் நல்லா நீ வைக்க மாட்டேன் உனக்கு தெரியாதா? கிளவிக்கு குசும்ப பத்தியா? சட்னி அரைக்கிட்டோம் சாம்பார் வைக்கிட்ட சொல்லிட்டு இது உசுர வாங்கிருக்கணும். சரி பாவமாச்சே, வயசான காலத்தில் இன்னைக்கு ஒரு நாளாவது கொஞ்சமாக வேலை தரலாம் சொல்லிட்டு எங்கள் அக்கா கிட்ட இருந்து குழம்பு வாங்கினா ரொம்ப குசும்பு பேச்சுட்டேன். சரி கொடு, இட்லி ஊற்ற தோசை ஊற்றுவா. இன்னும் எதுவுமே ஊற்றி வைக்கலையா? ஏன்டியா 4 மணிக்கு 5 மணிக்கு தான் செஞ்சு வச்சுட்டா நைட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு சாப்பிடுறதுக்கு ஆறி போயிடாது. அதனால பொறுமையாக ஊற்றிக்கலாம். நான் மாவு மட்டும் கலக்கி வச்சிருக்கேன். இந்தாங்க இட்லி ஊற்றி வைங்க அவருக்கு, உங்களுக்கும். எனக்கு பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துருங்க. எனக்கு அவனுக்கு இட்லியா அவளுக்கு தோசையா? வாட்டத்தை பற்றியா? வயசான காலத்தில் நீங்களாம் வந்து தோசை நைட்டை சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்து போய் சேர்ந்துவீங்க. அதனால நைட்டில் வந்து இட்லி தான் சாப்பிடணும். தோசை அப்புறம் ஹார்ட் அட்டாக் போய் சேர்ந்துருவோண்ணே. ஆமாம், அவருக்கும் தோசைனா நைட்டில் பிடிக்காது, இட்லி தான் பிடிக்கும் அவருக்கு. அவருக்கு இட்லி ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு இட்லி ஊற்றிக்கோங்க போதும் 2 பேருக்கும். எனக்கும் பசங்களுக்கு வந்து நல்ல மெலிசா பேப்பர் ரோஸ்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? பேப்பர் ரோஸ்ட் அதை நான் கேள்விப்பட்டது இல்லையா? நல்லா மெலிசா பேப்பர் மாதிரி இருக்கணும். அதை வந்து நெய் ஊற்றி சுட்டு கொடுங்க. எனக்கு ஒரு 6-8 தோசை போதும். பசங்களுக்கு வந்து ஒரு 2 தோசை போதும். 8 போதுமா? கம்மியாக இருக்கு. நானே டயட்டில் இருக்கேன், கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். சரி குருமா குழம்பு கூட இப்படி சுட வைக்கிறேன். ஐயா சுடலாம் வைக்க வேணாம், இப்போ தான் வச்சுது. அதே சூடாக தான் இருக்குது. அப்படியா? மத்தியானம் வச்சுருந்து நினச்சேன். இல்லை இப்போ தான் சுட வச்சுது. அதனால தான் வாங்கி வந்தேன். நல்லா நெய் ரோஸ்ட்டுக்கும் இந்த குருமா குழம்புக்கு ஊற்றி சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டாக இருக்கும்ல? அதெல்லாம் எனக்கு தான் தெரியும். சரி இந்தாங்க இட்லி ஊற்றி வச்சுட்டு தோசை ஊற்றிட்டு கூப்பிடுங்க, அது வந்துடுறேன். ஏனியா வீடு அடங்க மாட்டேனியா? எங்கன்னா ஓடினே இருப்பியா? ஏன் எப்படின்னா போயிட்டு வர சொன்னா போயிட்டு வா பொறுமையா வா அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப என்னாச்சே? அதிலே ஃபோனில் கூட பேலன்ஸ் இல்லை. இந்த தான் பொண்ணுக்கிட்டே நான் பேசினிருப்பேன். இப்போ தனியாக வெட்டி இருக்குன்னா போர் அடிக்குதுல்ல, அப்படி போட வருவாள். ஃபோனில் பேலன்ஸ் இல்லைன்றதுனால இப்போ பேசுறதுக்கு ஃபோன் இல்லை. அதனால என்கிட்ட பேசணும்னு இப்போ நான் கூப்பிட்டு வா வான்னு. ஏன்டியா டைம் ஆச்சு, பசங்க டியூஷன் என்ன இல்லையா? உங்க வீட்டுக்காரங்க வந்துருவான். இப்போ நீ எங்கே போய் சொல்லி உள்ளவா எப்படி பேச்ச மாத்தது பத்தியா? தேடி ஆளு பார்க்கறதுக்கு தான் மூஞ்ச பாப்பா மாதிரி வச்சிருக்கான். பண்றதெல்லாம் விஷம் பூச்சி. வா உள்ளவா மணியாச்சு. ஒரு சுத்தத்தையே ஒரு வேலையை வச்சுருப்பான். ஏன்னா பசங்களை கூப்பிடக்கூடாது. சுட தோசை ஊற்றுறேன் சாப்பிட சொல்ல. கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வராங்களா? விளையாடிட்டு வரட்டும், பொறுமையாக சாப்பிடலாம். இங்கே மாதிரி இட்லி மாதிரி ஊற்றி வைங்க. தோசை வந்து சுட ஊற்றிக்கலாம். சரி குழம்புங்களுக்கு எடுத்து உள்ள வைக்கவா? சாப்பிடும் போது எடுத்து வந்து வச்சுக்கலாம். இங்கே வச்சு ஆரத்துக்கு கஞ்சில் எடுத்து போய் உள்ள வைங்க கிச்சன்ல. இவன் எனக்கு மருமகளா இல்லை நான் அவளுக்கு மருமகளான்னு தெரியலையே. அத்தா நான் தோசை பேசி தருவா பசிக்குதா? அது இல்லை அத்தா, வசந்தி வீட்டில் இருந்து எதாவது ஃபோன் பண்ணாங்க. மாமா ஏதாவது ஃபோன் பண்ணிச்சா? சீமன் எப்போ வச்சிருக்காங்க ஏதாவது சொல்லிச்சேன்னு? இன்னும் எந்த ஃபோனும் வரலையடி. இன்னும் எந்த ஃபோனும் வரலையா? அப்போ எப்போதான் வச்சிருக்காங்க சீமன் தான் தெரியலையே. ஏன் என்னாச்சு? முன்னாடியே சொன்னாங்க நம்ம தயாராக இருக்கலாம்ல. காஞ்சிபுரத்துக்கு போய் புடவைலாம் எடுக்கணும், பட்டு புடவைலாம். முன்னாடியே சொன்னாங்க நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கலாம். எப்போ சொல்லுவாங்கன்னு தெரியல. நீங்களே ஃபோன் பண்ணி கேளுங்க அத்தா. என்ன கேட்க சொல்கிறா? அதான் சீமன் என்னைக்கு வச்சிருக்கீங்க முன்னாடியே சொல்லுங்க, நாங்கள் அதுக்கு தயாராகணும் அப்படி சொல்லிட்டு கேளுங்க. அன்னைக்கு தான் படிச்சு சொல்லிட்டு வந்தேன். சொல்லுவாங்க திரும்ப ஃபோன் பண்ண முடியாது. என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லை. என் ஃபோன் தரேன் என்ன பேசுகிறதுல ஒன்றும் தேவையில்ல. அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க. நம்மளே இறங்கி போகக்கூடாது. அவங்களா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க பார்க்கலாம். இல்லைன்னு வச்சுக்கேன் வீண் சண்டை இருக்கலாம். ரெடியாக இருக்கீங்க போல வீண் சண்டை இருக்கிறதுக்கு. பொண்ணை பற்றி வச்சுக்கணும் ஒரு துளி பயம் கூட கிடையாது. ஏன் என் பொண்ணு அந்த வீட்டுக்கு வளர்த்துக்கு தான் வச்சுருக்கேன். அடிமை ஒன்றும் அனுப்பல. பரவாயில்ல தேடி போயிட்டீங்க. நம்மளா வாண்டடா போறதுனால தான் அதிகம் ரொம்ப அதிகமாகி போகுது. நம்மளை பார்த்தா ஒரு பயம் இருக்க மாட்டேது. கிழவி உஷாராக தான் இருக்கிறா போல இருக்குது. நம்ம தான் இங்கே பயந்து இருக்கோம் எல்லாத்துக்கும். மாமியை கைவிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கணும். ஆனால் இவ்வளோ நாளாக வந்து இவ்வளோ உஷாரா இல்லையா? இப்போ திடீர்னு உஷாராச்சே. முன்னாடி நம்ம எது சொன்னாலும் மண்டியை ஆட்டின்னு இருக்கோம். இப்பெல்லாம் உஷாரா பேசுது. என்னமோ தெரியல, ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அந்த பேச்சு இந்த பேச்சு சொல்றாங்களா, ஏதோ ஒரு பேச்சு நடந்திருக்கு போல. அதான் மாற்றம் தெரியுது. நமக்கு நல்லது நடந்தா சரி. புல்வெளி தண்ணில் பனித்துளி ஒன்று தூங்குது பரமா. அதை சூரியன் வந்து செல்லமாய் கிள்ளி எழுப்புது பரமா. இதயம் பறவை போலாகுமா. ஆமா ஒருத்திய தலையில மண்ணை வாரி கொட்டி இருக்கா. நீங்க பாட்டு பண்ணிருங்கம்மா. இந்த வீட்டுல நிம்மதியா ஒரு பாட்டு பாட முடியுதா? என்னடாச்சே? என்ன பிரச்சனை போலுக்க? அந்த சஞ்சய் அம்மாடைய தலையில மண்ணை வாரி கொட்டி போயிட்டாமா. மண்ணெல்லாம் விளையாடக்கூடாது உங்ககிட்ட சொல்லி தானே அனுப்பிச்சேனே. நான் பாட்டுன்னு கிரிக்கெட் தான் விளையாடினேன். அந்த எருமை தான் மண்ணை எடுத்து தலையில கொட்டி போச்சு. எங்க கூப்பிடல? நான் கூப்பிட்டா வர மாட்டேன்னு சொல்றாமா அவ. இந்த சஞ்சுக்கு ரொம்ப திமிராயி போச்சு. எல்லாம் உங்க அப்பா கொடுக்குற செல்லம் தான். ஆமா நீ என்ன பண்ணவள? நீ ஏதாவது பண்ணியிருந்தா மண்ணை வாரி கொட்டிருப்போம் தலையில. என்ன பண்ண நீ? நான் ஒண்ணுமே பண்ணலமா. நான் ராஜேஷ் கூட கிரிக்கெட் விளையாடினேன். அவ குடுகுடுன்னு ஓடி வந்து மண்ணை வாரி தலையில எடுத்து கொட்டிட்டா. பாரு என் தலையில எவ்வளவு மண்ணு. கட்டு மண்ணெல்லாம் ஒண்ணும் இல்லையடா. தட்டிட்டமா வெளியில. தட்டிட்டல விடு. ஏமா அந்த பழி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காமா. நான்
அடிக்க கூடாது. ஆமா நான் அவளை அடிக்க கூடாது. அவ மட்டும் எதுல மண்ணை வாரி கொட்டலாமா? அவளை மட்டும் எதுவுமே கேட்காதீங்க. அவ உள்ள வட்டணும் கேக்குறேன்னு சொன்னா உன் வாயை மூடு. கொஞ்ச நேரம் தலை வலிக்குது எனக்கு. ஏன் பாட்டு பாட முடியுது அந்த வீட்டுல? கொஞ்ச நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலான்னு பார்த்தேன். போ போ கை கல்ல நல்லா சோப் போட்டு கழுவு. தலையில ஒரே மண்ணா இருந்தா போய் குளி போய். நானே இப்ப குளிக்க மாட்டேன், காலையில குளிப்பேன். தலையில மண்ணை வாரி கொட்டி வச்சுக்கா புண்ணு வரப்போகுது தலையில. கொஞ்சம் கூட சுத்தன்றதே கிடையாதுல்ல உனக்கு? ஏமா நைட்ல போய் என்ன குளிப்பாங்களா? நான் காலையில குளிக்கிறேன். உங்களை மண்ணுல கை வைக்க கூடாது, தண்ணியில விளையாடக்கூடாது அப்படி சொல்லி தானே நினைச்சேன். சொல்லியும் மண்ணுல விளையாடிருக்கீங்க. நான் விளையாடல. நான் கிரிக்கெட் தான் விளையாடி இருந்தேன். அந்த எருமை தான் மண்ணை விளையாடி இருந்தது. மண்ணை விளையாடி மண்ணை எடுத்து தலையில கொட்டிட்டு உங்களை முதல்ல விளையாடுறதுக்கு அமிச்சம் பார்த்தியா? அதான் என் தப்பு. டியூஷன் முடிச்ச உடனே நேரம் வீட்டுக்கு இட்டு வந்துக்கணும். குழந்தைங்களாச்சே கொஞ்ச நேரம் விளையாட்டா சொல்லிட்டு பார்த்தேன். இது பத்தாததுக்கு உங்க பெருமை வேற சப்போர்ட் உங்களுக்கு. இனிமே விளையாட்டுக்கு போறீங்களான்னு பாரு. நான் ஒண்ணுமே பண்ணலமா. நான் கம்மந்தமா விளையாடினேன். இனிமே பள்ளியை வந்து விளையாட்டு காண்பாதீங்க. அவ வீட்டுக்குள்ளே வச்சிருக்கா. நான் மட்டும் போய் விளையாடுவேன். யாருமே விளையாட்டுக்கு போக கூடாது. தப்பு செஞ்சுதாவமா தண்டனை எனக்கு கொடுக்குறீங்க? நான் சொன்னதுதான். புல்வெளி புல்வெளி தண்ணில் பனித்துளி பனித்துளி. என்ன பாக்குற? இங்க ஒரு புள்ள கதறின் இருக்கானே, கவலையே இல்லாம பாட்டு பாடி நிக்கீங்களா? ஏமா என் மேல உங்களுக்கு சுத்தமா பாசமே கிடையாதுமா. இப்ப நான் சஞ்சு அடிக்கணும். அதுக்கு தானே இப்போ பிளான் பண்ணி நிக்கா. கூட்டணும் அடிக்கிறேன். இதோ கூட்டிட்டு வரேங்க. அண்ணனும் தங்கச்சி எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க பாத்தியா? அவளை அடிக்கிற போய் கூட்டணும்னா இப்படி ஓடுற மாதிரி மின்னல் வேகத்துல. இதுங்களும் இப்பயே இப்படி இருக்குதுங்க. இன்னும் குறை காலத்துல பெருசான பிறகு எப்படி அண்ணன் தங்கச்சி பாசமா இருக்குங்க? எப்படி ஆகிறது ஒன்றும் எனக்கு புரியலையே. நாங்களும் இவ்வளவு வயசாகி கூட அண்ணன் தங்கச்சிலாம் எவ்வளவு பாசமா நடந்துக்கிறோம். இதுங்க விட்டு கொடுக்க மாட்டேங்குதுங்க. இப்ப சண்டை போடுதுங்க. கடவுளே நினைச்சா பயமா இருக்கு. இதுங்களோட வருங்காலம் எப்படி இருக்க போது தெரியல. இது நல்ல ஒரு கொம்பு ஒன்று ரெடி பண்ணி வரேன். ரெண்டு பேருமே சாத்தினாதான் அடங்குவாங்க. வா ஆமா கூப்பிட்டாங்க உன்னவா. கையை விடுடா எருமை, கை வலிக்குதுடா. வா தலையில மண்ணை வாரி கொட்டினல அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அம்மா அடிக்கதான் கூப்பிட்டாங்க. வா அப்படிதானே பண்ணுவேன். கையை விடுடா, கட்சி விடல, கையை பிடிச்சி எதை கடிப்பியா? அம்மா கிட்டே சொல்றேன். இந்த சஞ்சு வர மாட்டேங்கிறாமா, என்ன கடிச்சிருவா? நான் கையை பிடிச்சி இந்த வரேன். ஏய் கையை விடுறா. இது அம்மா வந்து இருக்காங்களே. தலையில மண்ணை வாரி கொட்டினே இல்லையே நீ? கொட்டுவேன்டா, அப்படிதான்டா கொட்டுவேன். கொட்டுவியா? இப்ப அடிக்கிற அடியில பாரு. டேய் என் மேல கையை வச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் நீ. நான் கையை வைக்க மாட்டேன். வராங்க அம்மா வராங்கல்ல, கும்பத்துறதுதான் போயிருக்காங்க. உனக்கு இன்னைக்கு விழற அடியை மட்டும் பாரு. வாங்க வா. கூப்பிடுறாங்கல்ல வா. நான் ஒன்னும் பண்ணலமா. எப்படி போய் சொல்ற பத்தியா? வாயை திறந்தனே பொய். தலை ஃபுல்லா மண்ணு. எதுக்கு அவன் தலையில மண்ணை வாரி கொட்டின? ஏமா அவன் தான்மா என்னை விளையாட்டுகளே சேர்க்காம அந்த ராஜேஷ் பையன் இருக்கல அவன் கூட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுனான். என்ன சேர்க்க மாட்டேங்கிறான் விளையாட்டுல. ஏமா போய் சொல்றாமா. சஞ்சு எதுக்கு விளையாட்டுல சேர்க்கல? அம்மா அதான் சொல்றேன்லம்மா, போய் சொல்றானே. நிஜமா அவன் என்ன சேர்க்கவே இல்லம்மா. நம்ம தங்கச்சி கூட விளையாட சொல்லி தான் உன்னை அனுப்பிச்சேன் நானு. தங்கச்சி கூட விளையாடாம வேற பசங்க கூட விளையாடி இருந்திருக்க. ராஜேஷுக்கு தங்கச்சி இருக்குல்ல, அவன் ராஜேஷ் அவன் தங்கச்சி கூட விளையாட போறான். நீ நம்ம தங்கச்சி கூட விளையாட வேண்டியதானே? உனக்கு நான் அவன் கூட ஆட்டான். அவன் தங்கச்சி கூட விளையாடலாமா? தங்கச்சி வீட்லயே விட்டு வந்துட்டான். அதனால நானும் அவனை வந்து கிரிக்கெட் விளையாடணும். அப்ப நம்ம தங்கச்சியை விளையாட்டுல சேர்த்துக்கல நீ. அவ பாட்டு தனியா விளையாடி இருந்திருக்கா அதானே? ஆமா இந்த எருமை என்ன சேர்க்கவே இல்லம்மா. அப்படிதான் நம்ம தங்கச்சி கூட விளையாட இல்லாம ஊர்ல இருக்க பசங்க கூட விளையாடி இருக்க. தங்கச்சி விளையாட்டுல சேர்க்காம. நில்லு எங்க ஓடுற? தங்கச்சி கொஞ்சம் கூட பாசம் கிடையாது. நல்லா அடிவாங்க. பள்ளி நீ மட்டும் மாட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். தங்கச்சியை பேர் சொல்லி கூப்பிட பள்ளியா? அந்த எருமை தலையில மண்ணை வாரி கொடிச்சு. அதை எதுவும் கேட்காதீங்க. என்ன போட்டு அடிங்க. நீ முதல்ல ஒழுங்கா நடந்துக்கிறியா? கையை விடுங்க. ஒழுங்கா ஹோம்வொர்க் முடிக்க போறது கிடையாது. ஒழுங்கா படிக்க போறது கிடையாது. அம்மாக்கள மாதிரி சேட்டை பண்ணி சுத்தி நிக்கும். தங்கச்சி மேல ஒரு துளி அளவு கூட பாசம் கிடையாது. அவ என் மேல பாசம் வச்சுக்கலாமா? முதல்ல அவ வயசு சின்னவ தானே. உங்களுக்கு எருமை மாடு வயசு ஆகுதுல்ல. தங்கச்சி கிட்ட பாசமா நடந்துக்க தெரியாது. அவளை எதுவும் கேட்காதீங்க. என்னையே போட்டு கொள்ளுங்க. அங்க அடிக்கிறத பத்தி சிச்சு நின்னுக்கா. இல்லம்மா நான் சிரிக்கலம்மா. பொய் வாயை திறந்தா பொய். இவ்வளவு அடி அடிக்கிறாங்களே இந்த பாட்டி எங்கதான் போச்சு? பாட்டி என்ன காப்பாத்துங்க பாட்டி. ஐயோ புள்ளைய போட்டு கொல்றா போல இருக்க. இவ்வளவு நேரம் காது கேட்டு கேட்காத மாதிரி தான் உள்ள இருந்திருக்காங்களா? இல்ல ஆம்பளை புள்ளை போட்டு அடிக்காத நீ விடுடி. நீங்க சும்மா இருக்காத. பண்றதெல்லாம் சேட்டை. பாட்டி நான் எப்ப கூப்பிடுன்னு வெயிட் பண்ணிருந்தீங்க உள்ளே. ஏடே விடுடி குழந்தை விடுடி. அடிச்சே கொண்டு போடுவா போல இருக்க. நீ எந்திரசா. பாட்டி அம்மா கையை பிடிச்சி வச்சிருக்காங்க. கையை விடுடி குழந்தை கையை விடுடி. இவனா போனா போது விட்டா ரொம்ப சேட்டை பண்ணிருக்கான். அதுக்கு ஆம்பளை பையன் கையை உடைச்சு போடுவியா? கை கால தந்தானே நாளை போய் வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியும். அப்ப ஏன் மேல பாசம் இல்ல. வேலைக்கு போய் சம்பாதிச்சே போகணுன்றதுக்கோசம் சொல்றாங்க அந்த பாட்டி கூட. என் மேல யாருக்குமே பாசம் இல்ல. விடுடி. அம்மா இந்த மாதிரி செல்லம் கொடுத்தே கெடுங்க. அதனாலதான் எனக்கு ரொம்ப திமிரு அதிகமாயி போகுது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பள்ளி தான். விடு எது வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். விடு இவங்க தீர்த்துதான் பேசணுமே. விடுறியா இல்லையாப்பா? எந்திரி புள்ளைய போட்டு எப்படி அடிச்சு வச்சிருக்கா பாரு. வைத்தியங்கிட்டே பிடிச்சிச்சா தெரியல. நம்மளுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு தங்கச்சி. அவகிட்ட பாசமா நடந்துக்கலாம் அதெல்லாம் கிடையாது. எப்ப பாரு அவளை வம்புக்கு இருக்கிறது, அவளை விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறது கிடையாது. அவளை அடிக்கிறது இதே ஒரு வேலையா வச்சு சுத்தி நிற்கான். நீ அவன் கூட சேராத. சரிங்கம்மா. வா நீ வா, கை கல்லாம் கழுவிட்டு வா.
பாட்டி உனக்கு வந்து தோசை தரவா? எனக்கு வேணாம் பாட்டி. அப்படிலாம் சொல்லக்கூடாது ராசா. எனக்கு வேணாம். புள்ள எப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கா பாரு. தோசை கூட வேணாம்னு சொல்லுது. வாயில கீழ அடிச்சிட்டாலாம் என்னன்னு தெரியல. தோசை சாப்பிட முடியாதா கம்மி பார்க்கலாம்? இல்ல பாட்டி, வாயில அடிக்கல. அப்ப சாப்பிடுவா. எனக்கு வேணாம். அதான் வேணாம்னு சொல்றேன்ல, விடுங்க. நீ கம்முனு உன்னை யாரை கேட்டாங்க? தலையை கட்டு முடி சரி பண்றேன். புள்ள எப்போ பாரு அடிக்கிறதே ஒரு வேலை. நீ உட்கார், கட்டில மேல உட்கார். தோசை எடுத்துட்டு வரேன். பாட்டி நல்ல மெலிசா ஓகே. கொஞ்சம் நெய் ஊத்தி எடுத்துறாங்களே. பாத்தீங்களா, இதெல்லாம் திருந்தாது. எவ்வளவு அடி அடிச்சிருக்கேன். நெய் ஊத்தி தோசை வேணுமா? அதுக்காக பட்டியல் சொல்றியா? போடி வந்துட்டா. இந்த வீட்ல ஒரு நெய் ரோஸ்ட் சாப்பிட்டு கூட நான் தகுதி இல்லாம போயிட்டேனா? நீ அழுவாத கண்ணு, நான் ஊத்தி எடுத்துட்டு வரேன். நீங்க உட்கார வேணா, உங்க அம்மா நடிச்சுனே இருப்பா. நீ கிச்சன்ல வா, நான் சுட்டு தரேன். அப்படியே சாப்பிடு. வா வா போலாம். பள்ளி உனக்கு இருக்குடே. போங்க போங்க, கிச்சன்லயே சாப்பிடுங்க. ஆமா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? அவன் தலையில எதுக்கு மண்ணை வரி கொட்டின? அது வந்து அவன் என்ன விளையாட சேர்த்துக்கலாமா? அதுக்கு தலையில மண்ணை வரி கொட்டுவியா? எங்க அந்த கும்பிங்க.